பிதாவும் என்னை மயக்கி உன்னை காதலிக்க விட்டாரோ கண்ணே ரஹ்மானே மௌலாய கரீமக எந்தாயே மன்னதா ஆயா ஹகீகே சமே என்னை போல் மாப்பிள்ளைமார் எத்தனை பேர் உந்தனக்கு உன்னை போல் பொன்னனுக்கு இல்லை மானோன் மணியே மௌலா மூக்கு குத்தி காது குத்தி முழு வைரம் தூக்கி வைப்பேன் கோக்கு முத்தும் தூக்கு முத்தும் குவிப்பேன் மனோன் மணியே மௌலா காதம் பரிமாளிக்கும் கஸ்தூரி பொட்டிடுவேன் போதும் ஜவாதணிந்து புணர்வேன் மனோன் மணியே மௌலாய ஸல்லி வஸல்லம் அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர் அகில மீரேளினையும் ஆடுங் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர் மண்டலத் தண்டரை அழைத்தரு கிருத்தியே வைத்து விளையாட வல்லீர் மண்ணகமும் விண்ணகமும் அணுவை தொலைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர் கண்டித்த கடிகில் எழுகடலை புகட்டி கலைக்கி விளையாட வல்லீர் கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்களாக்கியும் நற்குணங் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹியுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி சய்யிதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் இச்சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கின்ற
அன்புக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, சிறார்களே, தாய்மார்களே, நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலில் 13ஆம் வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற குத்துபு நாயகம் அவர்களின் ஹந்தூரி நிகழ்ச்சியின் 2ஆம் நாளாகிய இன்று நாங்கள் இங்கே வீற்றிருக்கிறோம். நீண்ட நேரம் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் குத்துபு நாயகத்தினுடைய துஆ பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது போல் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தபர்ருக் ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் முடிவு பெறும் வரை சொற்ப நேரம் உங்கள் மத்தியில் உரையாற்றலாம் என விரும்புகிறேன். குத்துபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலிமார்கள் வரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி இவர்களுடைய காலத்து அவுலியாக்களும் இவர்களுடைய காலத்துக்கு பின் தோன்றிய அவுலியாக்களும் மிகச் சிறப்பாக மேன்மைப்படுத்தி பேசியிருக்கின்றார்கள். குத்துபு நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற அவுலியாக்களில் பலர் குத்துபு நாயகத்தை போய் சந்தித்திருக்கின்றார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரிஃபாயியா தரீகாவின் இஸ்தாபகர் சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அஹமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈராக் நாட்டிலே பக்தாது நகரிலிருந்து சுமார் 500-600 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள உம்மு ஆபீதா மதீனத்து ரிஃபாயி என்ற இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் குத்துபு நாயகமும் சமகாலத்தவர்கள். ஒரே காலத்தில் ஒரே நாட்டில் இருந்த மிக பிரசித்தி பெற்ற அவுலியாக்கள். சையீத் அஹமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்துபு நாயகத்தை விட வயதில் குறைந்தவர்கள். ஆனால் அவர்களும் குத்துபு நாயகத்தை போன்று மிக சக்தி வாய்ந்த அற்புதங்களை உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள்தான். உம்மு ஆபீதாவில் இருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு வாரத்திற்கு ஒரு சரம் ரிஃபாயி நாயகம் குத்துபு நாயகத்தை சந்திப்பதற்கு பக்தாது டவுனுக்கு நகருக்கு வருவார்களாம். வந்து சந்தித்துவிட்டு அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொண்டு ரிஃபாயி நாயகம் போவார்களாம். குத்துபு நாயகம் ஒரு காலகட்டத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வார்த்தையை நான் அறிந்த வரையில் அவுலியாக்களில் 2 பேர்தான் அப்படி வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். ஒன்று குத்துபு நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மேடையிலே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில், ஒரு கூட்டத்திலே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஜெதுபு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஹால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையை ஜெதுபுடைய நிலை என்றும் சொல்வார்கள், ஹால் என்றும் சொல்வார்கள், வாரித் என்றும் சொல்வார்கள். அவுலியாக்களுக்கு எதிர்பாராமல் அவர்கள் நினைக்காமல் ஏற்படுகின்ற ஓர் ஆன்மீக நிலை
ஜதுபு என்று சொல்லப்படுகிறது. அது நமக்கு ஏற்படுவதில்லை. ஆரிஃபீன்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அவனை அறிந்த பெரியார்களுக்கு அப்படியான நிலை ஏற்படும். நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பேசுகின்ற நேரத்தில் திடீரென்று ஒருவன் மேல் சிலுத்து ஒரு வகையாக போய்விடுவான். அந்த நேரத்திலே நாங்கள் சொல்கிறோம், அவனுக்கு ஜதுபு வந்து விட்டது என்று சொல்கிறோம். அது ஜதுபல்ல, அது ஒரு சாதி ஆதத், ஒரு வழக்கம். ஒரு கதையை கதைக்கும் போது அது ஒரு ஆச்சரியமான கதையாக இருந்தால் திடீரென்று திணுக்கிட்டறிகிறது போல ஒரு நிகழ்வு, ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அது ஹக்கீக்கத்திலே ஜதுபல்ல. ஜதுபு என்று சொல்வது அவுலியாக்களுக்கு, ஆன்மீக பலம் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் ஏற்படும். என்னையும் உங்களையும் போல சாதாரண மக்களுக்கு ஜதுபு ஏற்படாது. அது ஒரு வகையான திணுக்கிட்டறிகிற குணம். அதை நாங்கள் ஜதுபென்று நினைத்துவிடக்கூடாது. ஜதுபத்துல் மின் ஜதபாத்திர் ரஹ்மான் துவாசி அமல சகலைன். எப்படி இந்த திணுக்கிட்டறிகிறது ஜதுபென்று சொல்லலாமா? நீங்க அதை வச்சு பார்த்துங்க எப்படி என்று. ஜதுபத்துல் மின் ஜதபாத்திர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஜதுபத், ஒரு ஜதுபத் துவாசி அமல சகலைன், மனு ஜின்கள் சேர்ந்து செய்யக்கூடிய அமலுக்கு சமமாகும், நிகராகும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனு ஜின்கள் எல்லாம் எத்தனை கோடி இருக்கும் உலகத்தில்? மனிதர்கள் மாத்திரமே உலகத்தில் இன்று 600 கோடி அளவு இருப்பதாக சொல்லுகிறார்கள். மனிதர்கள் 600 கோடி இன்று உலகத்திலே இருக்கிறார்கள் என்றால் ஜின்கள் எத்தனை கோடி இருக்கும்? மனிதர்களை விட கூடுதலாக இருக்கும். சரி, சமமாக வைத்து பார்த்துக் கொள்வோம். மனிதர்களை போல் ஜின்களும் 600 கோடி பேர், 600 கோடி ஜின்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் 600 1200 கோடி பேர் செய்யக்கூடிய அமலுக்கு ஒரு ஜதுபத்து நிகராகுமாம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் ஒரு ஆச்சரியமான பேசக்க ஒரு அதிசயமான ஒரு ஹதீஸை சொல்லும் போது திண்டுக்கிட்டு வருகிறமே, மயிர் கூச்சறிந்து மேல் சிலுக்கிறதே, அது அல்ல. அது 1200 கோடி மனிதர்களுடைய அமலுக்கு சமமாகாது. அது பொய் வேலை. ஆனால் எது சமமாகும்? ஜல்பத்துன் மின் ஜதபாத்திர் ரஹ்மான். ஜதுபு ஜதுபண்டு நீங்களும் சொல்லிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அரபு சொல். ஜதப யஜ்திபு என்ற சொல்லடியிலிருந்து பிறந்த ஒரு சொல் தான் ஜதுபத்து. ஜதுபத்து என்ற சொல், அதை ஜதுபு ஜதுபு என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜதுபு என்றால் என்ன? ஜதப என்றால் என்ன என்றால், ஒருவருடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுண்டி இழுத்தல், அதற்கு ஜதுபு என்று சொல்லப்படும். சாதாரணமாக லேசா இழுக்கிறதுக்கு ஜதுபு என்று சொல்ல பாவிக்கிறது இல்லை. சுண்டி இழுத்தல், அதற்கு ஜதப ஜதுபு என்று சொல்லப்படும். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுடைய உணர்வுகளை, இவனுடைய ஷுஊராத்துகளை திடீரென்று சில நேரத்தில் சுண்டி இழுத்து விடுவான், தன் பக்கம் இழுத்து விடுவான். எல்லார உணர்வையும் இழுப்பானா? இழுக்க மாட்டான்.
அவனுக்கு எந்த அடியான் மீது இரக்கம் ஏற்படுகிறதோ, எந்த அபதின் மீது அன்பு மஹப்பத்து ஏற்படுகிறதோ, அந்த அடியானுடைய உணர்வை அல்லாஹு தஆலா சுண்டி இழுப்பான், தன் பக்கம் இழுப்பான். இதை போல ஒரு மாட்டினுடைய மூக்கண கயிறு வண்டி ஓட்டியினுடைய கையிலே இருக்கும். அந்த வண்டியை நிறுத்த, அந்த மாட்டை நிறுத்த அந்த வண்டில்காரன் நினைத்தால் கையிலே இருக்கின்ற மூக்கண கயிறை சுண்டி இழுப்பான், வண்டி நிற்கும். அவனுடைய கொண்ட்ரோலில் அது வண்டி வந்துவிடும், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த மாடு வந்துவிடும். அப்படியான ஒரு நிலைமை அவுலியாக்களுக்கு ஏற்படும். அதைத்தான் ஜதுபு ஜதுபு என்று சொல்வார்கள். இப்படியான ஜதுபு குத்துபு நாயகம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கொண்ட்ரோலில் இவர் ஆகிவிடுவார். உசும்பேலாது அந்த மூக்கண கயிறை விட்டு கொடுத்தால் தான் ஏதாவது செய்யலாம். இப்படி சுண்டி இழுக்கப்பட்ட ஒரு அடியான் ஒரு வினாடியும் இழுக்கப்பட்டு விடுவான், பிறகு விடுபடுவான். ஒரு நிமிடமும் இழுக்கப்பட்டு இருப்பான், பிறகு விடுபடுவான். சிலர் ஒரு மணித்தியாலம், சிலர் ஒரு நாள், சிலர் ஒரு வாரம், சிலர் ஒரு மாதம், சிலர் ஒரு வருடம், இன்னும் சிலர் பல வருடங்கள் அந்த ஜதுபுடைய நிலைமையிலே, இழுக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பார்கள். அவ்வளவு காலமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே, அவனுடைய கொண்ட்ரோலிலே இருப்பார்கள். அந்த நேரத்தில் இவர்களால் பல நிகழ்வுகள் ஏற்படும், பல விஷயங்களை இவர்கள் செய்வார்கள், பல பேச்சுக்களை இவர்கள் பேசுவார்கள். அவை பெரிய அற்புதமான செயல்களாகவும் ஆச்சரியமான பேச்சுக்களாகவும் இருக்கும். அதில் ஒன்றைத்தான் இப்போது நான் சொல்ல வருகிறேன். குத்துபுல் அக்தாப் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜதுபுடைய நிலைமை ஏற்பட்டு சொன்னார்கள், கதமி ஹாதிஹி அலா ரகபதி குல்லி வலியின் லில்லாஹி தஆலா. என்னுடைய இந்த கால் பாதம், கதமி ஹாதிஹி, எங்க வச்சு சொல்கிறார்கள்? மக்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் குத்துபு நாயகம் சொல்கிறார்கள். குத்துபு நாயகத்துடைய பேச்சு எங்களுடைய பேச்சு போலவா இருக்கும்? அல்லது குத்துபு நாயகத்துடைய பேச்சை கேட்க வந்தவர்கள் உங்களை போன்றவர்களாகவா இருப்பார்கள்? குத்துபு நாயகத்தினுடைய பேச்சை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஒலிமார்கள் வந்து சமூகம் கொடுத்திருப்பார்கள். உங்களை போன்றவர்கள் இருக்க மாட்டார்கள். விலாயத்து பெற்ற ஒலிமார்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் அந்த மஜ்லிஸிலே இருப்பார்கள். குத்துபு நாயகத்துடைய பேச்சு எப்படியானதாக இருக்கும்? ஜதுபுடைய பேச்சு. என்ன சொன்னார்கள்? கதமி ஹாதிஹி அலா ரகபதி குல்லி வலியின் லில்லாஹி தஆலா. இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற, ஹயாத்தோடு இப்போது இருக்கின்ற அனைத்து ஒலிமார்களின் பிடரியிலே என்னுடைய கால் இருக்கிறது என்று சொன்னார்கள் குத்துபு நாயகம். சும்மா பேச்சா? யாரும் பேசலாமா? சாதாரண ஒரு கூட்டாடிற பிடரியிலே என்ற கால் இருக்கென்று சொல்லிடலாம். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஒலிமார்கள் அவுலியாக்களுடைய பிடரியில் என்னுடைய கால் இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் இவர் எப்படியான ஆளாக இருக்க வேண்டும்? குத்துபு நாயகம் சொல்லும் போது இன்று இப்போது ஹயாத்தோடு இருக்கின்ற அவுலியாக்கள் அத்தனை பேருடைய பிடரியில் என்று சொல்லவில்லை.
பொதுவாக பேசினார்கள். எப்படி சொன்னார்கள்? கதமி ஹாதிஹி அலா ரகபதி குல்லி வலியின் லில்லாஹி தஆலா. அல்லாஹ் தஆலாவின் சகல ஒலிமார்களின் பிடரியிலும் என்னுடைய கால் பாதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு விளக்கம் எழுதிய ஆரிபீன்கள் பல்வேறு விளக்கங்களை எழுதுகிறார்கள். நான் சுருக்கமாக சுட்டி காட்டுகிறேன். குத்துபநாயகம் இந்த பேச்சை பேசிய நேரத்தில் 1000 வலிமார்கள் உலகத்திலே ஹயாத்தோடு இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எத்தனை பேர் இருந்தாங்க என்று எனக்கு தெரியாது. அது வரலாறுகளில் விவரமாக எழுதப்பட இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த பேச்சை குத்துபநாயகம் பேசிய நேரத்தில் உலகத்திலே, பகதாதில் மட்டுமல்ல, உலகத்திலே 1000 வலிமார்கள் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அத்தனை பேருடைய பிடரியிலும் குத்துபநாயகத்திற்கு முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து குத்துபநாயகம் வரை இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ வலிமார்கள் தோன்றி மரணித்திருப்பார்களே, அத்தனை வலிமார்களுடைய பிடரியிலும் குத்துபநாயகத்துடைய காலத்தின் பின் உலக முடிவின் வரை தோன்றக்கூடிய அத்தனை ஒலிமார்களுடைய பிடரியிலும் என்ற கருத்து எழுதப்படுகிறது. இப்படியான பேச்சு, இப்படியான ஒரு அந்தஸ்திலே இருந்த குத்துபநாயகம் பேசினார்கள். இந்த பேச்சை பகதாதில் இருந்தவர்கள் மட்டுமா கேட்டார்கள்? உலகத்தில் இருந்த அத்தனை ஒலிமார்களுடைய காதிலும் குத்துபநாயகத்துடைய இந்த பேச்சு ஒலித்தது, கேட்டது. திஃபாயி நாயகம் அந்த நேரத்தில் உம்மு ஆபீதாவிலே ஒரு காட்டுக்குள்ளே வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த பேச்சை குத்துபநாயகம் பேசின நேரத்தில் உடனே திஃபாயி நாயகம் கீழே குப்பர விழுந்து, மொஹிதீனே, அப்துல் காதிரே, உங்களுடைய காற்பாதம் என்னுடைய பிடரியில் மட்டுமல்ல, என்னுடைய தலையிலும் என்னுடைய உடம்பு அனைத்திலும் இருக்கிறது என்று கதறிக்கொண்டு சொன்னார்களாம் திஃபாயி நாயகம். அதே விதமாக குத்துபநாயகத்துடைய காலத்துக்கு முன் தோன்றி மரணித்தார்களே, அத்தனை வலிமார்களும் உயிர் பெற்று அத்தனை பேரும் குப்புற விழுந்து, உங்களுடைய காற்பாதம் எங்களுடைய பிடரிக்கு மேலே என்று சொன்னார்களாம். உலகம் முடிவும் வரைக்கும் குத்துபநாயகத்துக்கு பின்னால் எத்தனையோ ஒலிமார்கள் தோன்ற இருப்பார்களே, அத்தனை பேருடைய ரூஹுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி அதற்கு அவர்களுக்கான உடலை கொடுத்து அவர்களையும் குப்பர விழச் செய்து அவர்களும் சொன்னார்களாம். அப்படியானால் எப்படியான ஜதுபுடைய நிலை குத்துபநாயகத்துடைய நிலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லா அபா பக்ரின் மின்ஹும் ஃபதாப ஃபிதா. அபூ பக்கர் என்று ஒரு வலியுல்லா ஒரு இடத்திலே இருந்தாராம். அவர் மட்டும் இந்த பேச்சுக்கு தலை சாய்க்கவில்லையாம். ஏன் தலை சாய்க்கவில்லை? சாமியாரு கொஞ்சம் கல்வில வேலை செஞ்சிட்டாரு. எந்த சாமியாரு? பெருமைங்கிற சாமியாரு அந்த அபூபக்கர்ங்கிறவருடைய கல்விலே கொஞ்சம் தலை கிளப்பினார். ஆகையினால் அபூபக்கர் சொன்னார், நான் தலை குனிய மாட்டேன் என்றார். சுலிபத் விலாயத்து. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய விலாயத்தை பிடுங்கி விட்டான், ஒலித்தனத்தை எடுத்து விட்டான். ஒலியாக இருந்தவர் குத்துபநாயகத்துடைய பேச்சுக்கு தலை சாய்க்க முடியாது என்று சொன்னதினால் அவருடைய விலாயத்தை, ஒலித்தனத்தை பிடுங்கி விட்டான். இதை உணர்ந்த அபூபக்கர் என்பவர் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டார். அதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த விலாயத்தை கொடுத்தானாம். எப்படி இருக்கிறது குத்துபநாயகத்தினுடைய அந்தஸ்து சகோதரர்களே? இதே மாதிரி பேச்சை வலிமார்களில்
வேறு யாரும் பேசியதாக நான் காணவில்லை. ஆனால் ஷாதுலியா தரீகாவின் இஸ்தாபகர் குதுபுல் வஜூத் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ர் நாட்டிலே மக்கள் மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கும் இப்படியான ஒரு ஜல்புடைய நிலை ஏற்பட்டு அவர்கள் சொன்னார்கள், கதமி ஹாதிஹி அலா ஜபஹதி குல்லி வலியின் லில்லாஹி தஆலா, என்னுடைய இந்த காற்பாதம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஒலிமார்களின் நெற்றியின் மீது இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த பேச்சை கேட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை ஒலிமார்களும் அவர்களுக்கு தலை சாய்த்து அவர்களுடைய நெற்றியை கொடுத்தார்களாம். இதுல என்ன வித்தியாசம்? குத்துபு நாயகம் சொன்னார்கள், என்னுடைய காற்பாதம் அத்தனை ஒலிமார்களின் பிடரியிலே என்றார்கள். அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி சொன்னார்கள், என்னுடைய காற்பாதம் அத்தனை ஒலிமார்களினுடைய நெற்றியிலே என்று சொன்னார்கள். இது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நான் சொன்னால் நீங்கள் ஒரு சில ஒலிமார்களை ஒரு சிலரை விட மேலாகவும் இன்னும் ஒரு சிலரை விட தரக்குறைவாகவும் நினைத்துவிடக்கூடும் என்பதற்காக அதனுடைய விவரத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. பொதுவாக இப்படியான பேச்சு சாதாரண நேரத்தில் பேசிய பேச்சல்ல, ஜெதுபுடைய நிலையிலே பேசிய பேச்சுத்தான். குத்துபு நாயகம் சொன்னார்கள், வலௌ அல்கைத்து சிர்ரி ஃபௌக மைத்தின் லகாம பிகுத்ரத்தில் மௌலா தஆலி மஷாலி. என்னுடைய சிர்ரை, குத்துபு நாயகம் சொல்கிறார்கள், என்னுடைய சிர்ரை, என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய அந்தஸ்தை ஒரு மையத்தின் மீது நான் வைத்தால் லகாம பிகுத்ரத்தில் மௌலா, அல்லாஹ்வுடைய வல்லமையினால் அந்த மையத்து எழும்பி நிற்கும், எழுந்து நிற்கும் என்று சொன்னார்கள். இது எப்படியான பேச்சு? ஜதுபுடைய நிலையிலே பேசிய பேச்சு. وَلَوْ أَلْقَيْتُ سِرِّي فِي بِحَارِي لَصَارَ الْبَحْرُ غَوْلًا فِي زَوَالِي. இதுவும் ஜதுபுடைய நிலையிலே பேசிய பேச்சு. என்ன சொன்னார்கள்? என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய சிர்ரை இதோ இருக்கின்ற கடலிலே எடுத்து போடப்பட்டால் கடல் அப்படியே வற்றி நுரையாகி போய்விடும் என்று சொன்னார்கள். وَلَوْ أَلْقَيْتُ سِرِّي فِي جِبَالِي لَدُكَّتْ وَاخْتَفَيْتْ بَيْنَ الرِّمَالِ. என்னுடைய ரகசியத்தை இந்த இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற மலைகளின் மீது எடுத்து சொல்லப்பட்டால், போடப்பட்டால் அந்த மலைகளெல்லாம் ஒடிந்து தவிடு பொடியாகி சுக்கு நூறாகி மண்ணுடன் மண்ணாக போய்விடும் என்றார்கள் குத்துபு நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி. எப்படியான பேச்சு இதெல்லாம்? ஜெதுபுடைய நிலையிலே குத்துபு நாயகம் பேசிய பேச்சு. அதே விதமாக ஜெதுபுடைய நிலையில் எத்தனையோ செயல்கள் அவர்களிலே இருந்து வெளிப்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் குத்துபு நாயகம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் நினைக்கலாம் இது ஷரியாத்துக்கு விரோதமான பேச்சு என்று சிலர் நினைக்கலாம். இப்ப சொன்ன பேச்சுகள் இல்லை. இப்ப நான் சொல்ல போற செய்தி ஷரியாத்துக்கு விரோதமானதென்று ஹக்கீகத்து தெரியாதவன் நினைக்கலாம், மாரிபத்து தெரியாதவன் நினைக்கலாம், தரீக்கத்து தெரியாதவன் நினைக்கலாம். ஆனால் அங்கே ஷரியாத்துக்கு எந்த விரோதமும் கிடையாது. ஒரு நாள் குத்துபு நாயகம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். பின்னால் அவர்களின் முரீதீன்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள்.
இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம். தொழுக பாத்திலாகுமா? பாத்திலாகாதா? பாத்திலாகும். எப்படி ஓதணும்? ஸிராத்தல் லதீன அன்அம்த, இந்த தேக்கி என்ன வைக்கணும்? ஃபத்தஹ் வச்சு ஓதணும், ஜபர் வச்சு ஓதணும். அன்அம்த அலைஹிம், நீ நிஅமத்தி செய்தாயே அத்தகைய என்ற அர்த்தம் வரும். குத்துபு நாயகம் எப்படி ஓதினார்கள்? ஸிராத்தல் லதீன அன்அம்து, நான் நிஅமத்தி செய்தேனே என்று ஓதினார்கள். தொழுக பாத்திலா? பாத்தில் இல்லையா? ஷரியத்தின்படி பாத்தில் தான், அதில் சந்தேகமே இல்லை. பின்னாலே இருந்த முரீதீன்கள் இதென்ன புதினம்? முரீதீன்களுக்கு ஷரியத்து தெரிஞ்சுதானே இருக்கும். இப்போ ஷரியத்து தெரியாத ஷேகா, ஷரியத்து தெரியாத முரீதீன்களா? இன்றைக்கு எத்தனையோ ஷேகுமார் இருக்காங்க, ஷரியத்து தெரியாது. எத்தனையோ முரீதீன்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஷரியத்து தெரியாது. ஆனால் குத்துபு நாயகம் அப்படியானவர்கள் அல்ல. பஹ்ரு ஷரியா, ஷரியத்து கடல். அவர்களுடைய முரீதீன்களும் ஷரியத்து கடல்களாக விளங்கினார்கள். யோசனை பண்ணினாங்க, இது ஷரியத்துக்கு விரோதமா இல்ல ஓதுறாக, என்ன இது என்று யோசனை பண்ணி தொழுது முடிஞ்சு. இடையில குழப்பல்ல. குத்துபு நாயகமே, தாங்கள் தொழுகையில் அன்அம்த அலைஹிம் என்று ஓதுறதுக்கு அன்அம்து அலைஹிம் என்று ஓதிட்டீங்களே, என்ன அப்படி என்னமும் கிராத்துகள் இருக்கோ? இப்போ கிராத்திலையும் எத்தனை வகையான கிராத் இருக்கி. நாங்கள் வல்லுஹா வல்லைலி இதா சஜா ஓதுறோம் அல்லவா? இப்படி ஒருத்தன் ஓதிட்டானண்டா, வல்லுஹே வல்லைலி இதா சஜே மா வத்தாக ரப்புக வமா கலே வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலே வலசௌப யுஅதீக ரப்புக ஃபதர்லே அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவே வவஜதக ضالன் ஃபஹதே. இப்படி ஓதினா தப்பு ஓதுறேன்டா நினைச்சுக்குவீங்க. அப்படி ஓதலாம்ப்பா. அதுக்காக வேண்டி தொழுகையில் நீங்க நின்று அப்படி ஓதாதுங்க. ஓதுறதுக்கு சட்டம் இருக்கேன்னு சொல்றேன். அப்படி கிராத்திரிக்கு ஒருத்தன் ஓதினான்டா அவன் குற்றவாளியாக மாட்டான். ஆனா நாங்க நம்ம ஊர்ல வல்லுஹா வல்லைலி இதா சஜான்னு தான் ஓதி பழகிக்கிறோம். அதுபடி ஓதிக்கிங்க. எங்கேயாவது இப்படி ஓதி குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம். அப்ப முரீதீன்களுக்கு யோசனை வந்துச்சு, வல்லுஹா வல்லைலி இதா சஜாவே வல்லுஹே வல்லைலி இதா சஜேன்னு ஓதலாம் தானே, அதே மாதிரி அன்அம்து என்று ஓதலாமோ என்னமோ என்று பேசாம நின்று தொழுக முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க, குத்துபு நாயகமே இப்படி ஓதினீங்களே என்ன விஷயம் உண்டு? அப்படியா ஓயினன்? தெரியாதே. அப்படியா ஓயின? நான் ஓ நாயகமே அப்படித்தான் ஓயினேன். சே, என்ன பிள்ளைய செஞ்சுட்டேன் நாம, எனக்கு தெரியாம போச்சே. அப்படியா? இதுக்கு பிறகு நான் அப்படி ஓதினால் பட்டுங்க என்ன பின்னால நிற்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி ஓத? அப்படி குர்ஆனை மாத்தலாமா? குர்ஆனை மாத்தினான்டா அவனை பட்டத்தானே வேணும். பட்டுங்க. நாயகமே உங்களை எப்படி பற்ற? நாயகமே என்ன சொல்றீங்க? அப்புறம் நாயகன் சொல்றத ஏன் கேட்க கூடா? நீங்க பட்டுங்களேன். சரி என்று கேட்டுக்கிட்டு இவங்க யோசனை பண்ணினாங்க. குத்துபு நாயகம் ஷேக் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஓ, நாம ஆளுக்கு ஒரு வாழை வச்சுக்குவோம். என்ன செய்யற? அவங்க சொல்லிட்டாங்க தானே. அப்ப ஆறுடா வாழை வைக்கிற? சரி, அவங்களுக்கு நேர நிப்பாங்க, ஆறு நிப்பான். தொழுவிக்கிற ஆளுக்கு நேர நிப்பான், ஆறு மோதினாரு நிப்பாரு. எல்லாரும் பிடிச்சி அந்த மோதினார் கிட்ட கொடுத்தாங்க, நீங்க தான் வாழை வச்சுக்குங்க. இவங்க சரி அன்அம்து என்று ஓதினா உடனே விட்டுங்க. பாரத்தை நாங்க பார்த்துக்குவோம். என்ன வர போகுதோ அவதான் சொல்லிட்டாங்கள, வெட்டுங்க என்று. சரி, மோதின் தோல்ல வாழையும் போட்டுவிட்டு தொழுகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து. உடனே எடுத்தான் பட்டினான். பட்டின உடனே ஒரு இரும்பு சுவருக்கு வாழால வெட்டினா சுவரில் வாழ்பட்டு திருப்பி வந்து விழுமே,
அவன் காலத்தில் வந்து விழுந்துட்டு மோதின்ற காலத்தில். என்ன கஷ்டண்டா இது. அவன் தொழுகையை விட்டு போட்டு ரத்தத்தோட அவன் போறான். இவங்க மத்தாக்கள் தொழுது முடிச்சிட்டு, நாயகமே நீங்க இப்படி சொன்னீங்க, அண்ணாம் தூண்டு நான் ஓதினா வெட்ட சொல்லி நாங்க இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தோம், நீங்க ஓதினீங்க நாயகமே, அவன் வெட்டி நான் மோதின், திருப்பி அவன் காலத்தில் அவன் விழுந்துச்சு, அந்த ரத்தத்தோட போறான். என்ன வேலையை பார்த்தீங்க? இது என்ன வேலையை நான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. அப்படியா? இதுக்கு பிறகு நான் ஓதினால் வெட்டுங்கள். சரி, அவன் மருந்து கட்டிட்டு வாரத்துக்கு இடையில இங்க சொல்லணுமே, அசரா போச்சு. இன்னொரு மோதினை வச்சு மோதினா வாரவனும் பயப்படுவான், என்ன செய்யறேன் என்று. அவனை வச்சு இன்னொத்தனை வச்சு அடுத்த தொழுகை நடக்குது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து. உடனே அவனுங்க எடுத்து வெட்டினான். அதுவும் திருப்பி அவெல்லாம் கொண்டாந்து விழுந்துச்சு. குத்துபு நாயகத்துடைய கழுத்து வெட்டுப்படல, கழுத்தோ உடலோ வெட்டுப்படல. 70 பேர் வெட்டினார்கள். எத்தனை பேரு? 70 பேரு. அப்ப 70 பக்து தொழுக போயிருக்கணும். 70 பக்து தொழுக போறதுக்கு எத்தனை நாள் போயிருக்கும்? எத்தனை நாளப்பா? இன்னும் 12 14 14. ஒரு நாளைக்கு 5 பக்து, 70 பக்துக்கு எத்தனை நாள்? 14. நமக்கு கணக்கு தெரியா, நீங்க சொல்லிக்கீங்க. இப்ப வந்து அவங்கள பொறுத்தது 14 நாள் 70 பேர் வெட்டினாம் வெட்டுப்படல. கடைசியில குத்துபு நாயகன் சொன்னாங்க, நான் பிழை செய்தா நீங்க என்ன செய்யத்தான் வேணும், தண்டிக்கத்தானே வேணும். சேகு பிள்ளைய செய்தா என்ன, செய்து பிள்ளை செய்தா என்ன, மௌலை பிள்ளை செய்தா என்ன, மௌலானா பிள்ளை செய்தா என்ன, குத்தம் குத்தம் தானே. இதுக்கு பிறகு நான் அப்படி போயினா வெட்டுங்க. இருந்தாக்கள் பார்த்தாங்க, 70 பேர் வெட்டியும் வெட்டுப்படலேன்னா இனி என்னத்துக்கு இதுல மின்னக்கடுவான். அப்படி என்று அவர்கள் வெட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். என்ன ரகசியம்? வெட்டுப்படாது. ஏன்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுப்பதற்காக மினா என்கிற இடத்திலே கொண்டு போய் வளர்த்தி கத்தி எடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கழுத்திலே வைத்து அறுத்தார்கள் அல்லவா? கத்தி கழுத்தை அறுத்ததா? இல்லை. 2ஆம் முறையும் அறுத்தார்கள், கழுத்தை அறுக்கவில்லை. 3ஆம் முறையும் அறுத்தார்கள் இப்ராஹிம் நபி, கழுத்தை அறுக்கவில்லை. கோபம் வந்தது, கத்தியை எடுத்து பக்கத்திலே இருந்த கல்லில் அடித்தார்கள். கல்லு 2ஆக பிளந்தது. கத்தியை பார்த்து சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தக்தஉல் ஹஜர வலா தக்தஉல் ஹல்க. கல்லை வெட்டுகிறாய், கழுத்தை வெட்ட மறுக்கிறாயே என்று கத்தியை பார்த்து சொன்னார்கள். கத்தி வெட்டியதா? இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகாம் அல் மர்தபத்துல் இஸ்மாயிலியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்திலே அந்த நேரத்தில் குத்துபு நாயகம் இருந்த காரணத்தினால் வாளால் வெட்டியும் வெட்டுப்படாது, துவக்கால் சுட்டிருந்தாலும் சுடுபட்டிருக்காது. அது அப்படியான ஒரு நிலை. பார்த்தீர்களா குத்துபு நாயகத்துடைய வல்லமையை? இது ஒரு ஜதுபுடைய நிலை, இது ஒரு செயல். அதே மாதிரி இன்னொரு செயல், அதான் கராமத் என்று சொல்றோம். இதெல்லாம் ஜதுபுடைய காலத்தில் நடக்கிற வேலை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்தியாவில் மக்கன்பூர் என்று ஒரு ஊர் இருக்கு. மக்கன்பூர், அங்கே ஒரு ஒலிவுமா அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஷாம் தேசத்திலே, சிரியா நாட்டிலே இருந்து இந்தியாவுக்கு வந்து மக்கன்பூரிலே சமாதி கொண்டிருக்கிறார்கள். ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா. 300 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். வயசத்தின 300. நீங்க மக்கம்பூருக்கு போனா தெரியும். நீங்க போயிருக்கிறீங்க மக்கம்பூருக்கு. அங்க அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா. அவங்கள ஜியாரத்து கிட்ட போகலாம். 40 அடிக்கு அங்கால தான் யாரும் நின்று ஜியாரத்து பண்ணலாம்.
போன உடனே என்ன செய்யும், ஆள் வெடிச்சு பறந்துருவான். அது யாரும் கூட்ட போறையும் இல்லை. அப்ப குப்பை எல்லாம் சேர்ந்தா அப்ப கிடக்கும், யாரும் கிட்ட போக முடியாது. காரணம் என்ன? அவ்வளவு ஜதுபு, ஜலாலியத்து மிகைத்த ஆள் இவங்க. குத்துபு நாயகத்துடைய காலத்தில் குத்துபு நாயகத்தை பார்க்க போறதற்காக போனார்கள். குத்துபு நாயகம் பகதாதில் இருக்காங்க. இவங்க வயசுல கூடினாள், குத்துபு நாயகம் வயசுல குறைஞ்சாள். ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா போய் அவங்க நின்றாங்க என்றா அவங்களோட தலைமுடி கீழே பூமியில படுமா. பொம்பளை எழுற கொண்ட மாதிரி, பொம்பளை எழுற கொண்டையும் இடுப்பு மாட்டுக்கு தான் நிற்கும். அவங்களோட கொண்ட முடி கீழே பூமியில விழுமா, அவ்வளவு கொண்ட வளர்த்திருப்பாங்களாம். ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா குத்துபு நாயகத்திட்ட போய் சொன்னாங்களாம், குத்துபு நாயகமே, நீங்க பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்கன்னாதா நான் உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய போறேன், உங்களிடத்துல ஹாதிமாக இருந்து பணி செய்ய போறேன், செய்யலாமான்னு கேட்டார்கள். குத்துபு நாயகம் சொன்னாங்களாம், செய்யலாம், அதுல ஒன்றுமில்லை. நீங்க வயசுல கூடிய ஆளா இருக்கிறீங்க, நான் குறைஞ்ச ஆளா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குதே நீங்க எனக்கு ஹிதுமத் செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ஜிந்தா ஷாஹ் மதார் சொன்னாங்களாம், அப்ப நான் உங்களை விட வயசுல குறைஞ்ச ஆளாக ஆகி உங்களுக்கு ஹிதுமத் செய்யட்டாண்டு. எப்படி வேலை? ஒரு குத்துபோட இன்னொரு குத்துபு என்ன செய்யறாங்க, விளையாட்டு காட்ட போறாங்க. உங்களை விட வயதுல குறைஞ்ச ஆளாக ஆகி உங்களுக்கு ஹிதுமத் செய்யா, அப்படி என்ன செய்யலாம்? என்னோட வயசுல குறைஞ்ச ஆளாக ஆகி செய்ய விரும்பினா செய்ய, வயசுல கூடினாளா இருந்து ஹிதுமத் செய்யறது நான் விரும்பல. உடனே ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா தன்னுடைய உடலை ஒரு குண்டு மணி அளவுக்கு சுருக்கி குத்துபு நாயகத்துடைய கண்ணுக்கு பூந்துட்டாங்க, கண்ணுக்கு வைத்தாங்க, உள்ளுக்கு போயிட்டாங்க. குத்துபு நாயகத்துக்கு கண்ணோவுது, கண்ணு கசக்க குண்டு மணி வெளியே வருகிறது. ஆறு குண்டுமணி இல்ல, ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா வெளியே வாராக. சின்ன பையன், 7 வயசு பையன். இப்ப செய்யலாம் ஹிதுமத். என்ன செய்யணும்? இப்ப நான் ஒவ்வொடுக்கணும். குத்துபு நாயகம் சொல்றாங்க, தண்ணி வேணும், இந்த அறிக்கை கூசா கேத்தல் இதை எடுத்து சென்று தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க ஜிந்தா ஷாஹ் மதார் சொன்னாங்க. இவங்க கேத்தல் கூசாவை எடுத்துக்கொண்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்க. அரபு நாட்டில் நெச்ச இடமெல்லாம் தண்ணி எடுக்கலாமா? சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் தூர சென்றுதான் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஜிந்தா ஷாஹ் மதார் தண்ணி எடுப்பதற்காக கொஞ்சம் தூர சென்றவுடன் அது சின்ன காட்டு பகுதி, பையன் இவர்களை கண்டவுடன் அவங்களுக்கு ஒரு புள்ள பலி கொடுக்கறதுக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. 7 வயசு பையன் ஒரு ஆள் தேவைப்பட்டு இருந்துச்சு. உடனே பிடிச்சி ஆளை என்ன செஞ்சானுங்கள், இவனுங்கள் 7 பேரும் சேர்ந்து அறுத்து பலியிட்டு திண்டுட்டானுங்கள் ஆளை. மனுஷனை திங்கிறவன் இருக்கானா இல்லையா? உலகத்தில் இருக்கான். அதே மாதிரி அந்த காலத்திலேயும் அந்த 7 சன்னியாசிகளும் சேர்ந்து ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லாவை அறுத்து 7 பங்காக்கி 7 பேரும் திண்டு ஏப்பம் விட்டு ஏவரை விட்டு போட்டு இருக்கானுங்கள், வெத்திலையும் போட்டு விட்டு. குத்துபு நாயகம் பார்த்தாக தண்ணி எடுக்க போனால், ஒதுவெடுக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போன ஆளை காணல. எங்கேன்னு பார்த்தாக வெளியே வந்த ஆளை காணல, ஒரு இடமும் காணல. விசாரிச்சாங்க, எங்கப்பா ஜிந்தா ஷாஹு தண்ணி எடுக்க போனாரு என்று. அவர் இந்த பக்கம்தான் போனாரு. அங்க போனா 7 சன்னியாசிகள் திண்டு போட்டு ஏவரை விட்டு விட்டு இருக்கானுங்கள். இங்கால ஒரு பையன் வந்தாரா, ஜிந்தா ஷாஹ் மதார் என்ற பேர்ல ஒரு கையில கூசா ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு பையன் இந்த பக்கம் வந்தாரா என்று கேட்டாங்க குத்துபு நாயகம். இல்லையே, அப்படி ஒரு ஆள் இங்க வரலையே என்று சொல்லிட்டாங்க 7 பேரும் சன்னியாசிகள். அப்ப நீங்க காணலையா? இல்ல நாங்க காணல, அப்படி ஒரு ஆள் வரல இங்கால. அப்ப நான் உண்டு செய்யறேன், அவருடைய பேரை சொல்லி நான் இப்ப கூப்பிடுறேன், அப்ப அவர் வரட்டும் எங்க இருந்தாலும் என்றார்கள். சரி கூப்பிடுங்க வாப்பம் பண்ணாங்க 7 பேரும். யா ஜிந்தா ஷாஹ் மதார்ண்டாங்க. 7 பேர் பகரும் படிச்சு 7 பேர் வகுத்துக்குள்ள இருந்தும் வெளியாகி
7 பங்கும் வெளியாகி 7 ஒன்றாக சேர்ந்து ஜிந்தா ஷாஹ் மதார் நின்றார்கள். குத்துபு நாயகத்துடைய கராமத்தை பார்த்தீங்களா? அவுலியாக்கள் கராமத்து அப்படித்தான். எனக்கு ஞாபகம் வருகுது, இது பேசிட்டு போகும்போது மௌலானா வாப்பா அப்துல் ரஷீத் கோயா தங்கள் அவங்களுடைய ஊரில் அந்தர தீவில் திவாய் நாயகத்துடைய கந்தூரி வந்த நேரம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொடியொண்டை எடுத்து அந்த ஊரை சுத்திட்டு வந்து அங்கே ஒரு சியாரத்தில் அவங்களுடைய அந்த தரியக்காவில் வந்த ஒரு பெரியாருடைய ஒரு வலியுல்லாவுடைய சியாரத்தில் அந்த கொடியை ஏற்றி கந்தூரி கொடுக்கிற வழக்கம். அங்கேயும் ஒருவன் இருந்தான், ஒரு இபிலீசி. தரீக்கத்தை எதிர்க்கின்ற அவுலியாக்களை எதிர்க்கின்ற ஒரு இபிலீசி அங்கேயும் இருந்தான். இவங்க கொடியை எடுத்துக்கிட்டு தாரா அடிச்சுக்கிட்டு போகுது சனம். அவன் ரோட்டோரமாம், அவன் ஊடு ரோட்டுக்கு வந்து கேட்டை திறந்து ரோட்டோரம் நின்றுக்கிட்டான். அவன் வீட்டுக்கு முன்னால போகக்க இவன் என்ன செஞ்சிருக்கான், அவள் தாரா அடிச்சு தானே போறாங்க, இவன் என்ன செஞ்சிருக்கான், அதை பழிச்சு காட்டி ஏளனம் செய்து தன்னுடைய கையால் இப்படி இப்படி என்றான். தாரா அடிச்சு அப்படியே தான் நின்றான். மௌத்தாகிற வரைக்கும் அப்படியே அடிச்சு அடிச்சு தான் இருந்திருக்கான். எப்படி தம்பி சோறுங்கிற வீ அழுகிற? மத்தாக்கள் சோறு தீர்த்தி விடணும், மத்தாக்கள் மலசலம் துப்புரவாக்கி விடணும். இப்படியான ஹாலிலே இருந்து மௌத்தா போய்த்தான். இதுக்குடையில புள்ளையும் கொடுத்துட்டான். புள்ளை ஒன்று பிறந்துச்சு, அதுவும் அடிச்சு அடிச்சு தான் பிறந்துச்சு. அதுவும் ஹயாத்தோட இருந்து அடிச்சடிச்சே கிடந்து அதுவும் மௌத்தா போயிட்டு. பாத்தீங்களா அவுலியாக்களுடைய கராமத்தை? ஆகவே அவுலியாக்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். நெருப்பை தேவைக்குத்தான் எடுக்கலாம், விளையாடலாமா? விளையாட முடியாது. அதே போல் அவுலியாக்களுடைய விஷயத்தில் சிலவன் என்ன செய்வான், ஏசிட்டே இனிப்பான். சில நேரம் அவுலியாக்களுக்கு பொறுக்க முடியாத ஜெதுபு வந்துச்சு, வேலை முடிஞ்சு, டவுன், ஆல் க்ளோஸ். அவங்க அதிகமாக அப்படி பொறுமையை இழந்து ஒன்றை சாதிக்கிறல்ல, பொறுத்துக்குவாங்க. சில நேரம் மிகைத்து விடும், ஜலாலியத்து உண்டாகிவிடும். அப்படியானால் அவர்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதங்களை வெளிப்படுத்தி விடுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குத்துபு நாயகத்தினுடைய செய்திகள் கடல் போன்ற வரலாறுகளை கொண்டவர்கள் குத்துபு நாயகம். அவர்களுடைய வரலாறு பேசுவதென்றால் பல மாதங்கள் தேவைப்படும். அவங்களுடைய அற்புதங்கள், கராமத்துக்கள், அவங்களுடைய வல்லமைகளை பேசுவதற்கு பல மாதங்கள் தேவைப்படும். அவருடைய அகமியங்களை பேசுவதற்கு பல மாதங்கள் தேவைப்படும். ஆகவே நாங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குத்துபு நாயகத்தை பற்றி நான் ஆரம்பத்தில் பாடி காட்டிய அந்த பாடல்ல மஸ்தான் சாஹிபு வலியுல்லா என்ன சொல்கிறார்கள்? அண்டகோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அண்டகோடிகள், அண்டகோடிகள் அண்டா அண்ட சராசரங்கள், சர்வ ஆலங்கள், சர்வ உலகங்களையும் கைக்குள் அடக்கி, அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள், பந்து போல கைக்குள்ள வச்சுக்கிட்டு விளையாடுவதற்கு சக்தி பெற்ற ஆள் நீங்கள். எப்படி விளையாடுற? உலகத்தை எல்லாம் சுருட்டி கைக்குள்ள பந்து போல வச்சுக்கிட்டு விளையாட இயலுமா? ஏலும். யாரால ஏலும்? ஒரு வலியுல்லாவால ஏலும், ஒரு விஞ்ஞானியால இயலாது. ஒரு மெய்ஞானியால் தான் முடியும், விஞ்ஞானியால் முடியுமா? முடியாது. அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அகிலம் ஈரேழினையும், ஈரேழு 14 உலகங்களையும், அகிலம் ஈரேழினையும் ஆடும் கரங்கு போல், இதோ கிறுகிக் கொண்டிருக்கின்ற விசிறி போல் ஆட்டி விளையாட வல்லீர். ஈரேழு 14 உலகங்களையும் கையிலே வைத்து கிறுக்கிக் கொண்டிருக்கின்ற விசிறி போல் ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பதற்கு வல்லமையுடைய நீங்கள் என்று சொல்கிறார்கள். அகிலமீரேழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர்.
மண்டல தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாடவல்லீர். சகல மண்டலங்களையும், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், மத்த கிரகங்கள் அனைத்தையும் அழைத்து வைத்து விளையாடுவதற்கு சக்தி பெற்ற நீங்கள் மண்டல தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாட வல்லீர். மண்ணகமும் முன்னகமும் அணுவை துளைத்து அதில் மாட்டி விளையாட வல்லீர். மண்ணகமும் விண்ணகமும் இந்த பூமியையும் ஆகாயத்தையும் ஆகாயத்தில் உள்ளதையும் அனைத்தையும் எடுத்து அணுவை எடுக்கிறது. அணுவண்டா என்ன? ஆக இனி இல்லை என்ற ஒரு சின்ன சாமான், ஒரு தூசி மட்டில் அதிலே பொத்தலை போட்டு அணுவை எடுத்து அதில் ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள் இந்த மண்டலங்களை எல்லாம் நுழைத்து விளையாடுவதற்கு வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். இப்படி அவர்களுடைய வல்லமையை பற்றி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் மஸ்தான் சாஹிப் அப்பா அவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இன்று தபர்ருக் நாரிசா வழங்கக்கூடிய ஒரு இரவு, கந்தூரி தினம், தபர்ருக்கு எல்லாம் ஒழுங்காகிவிட்டது. எனவே இன்ஷா அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மகிமைகளையும் மந்திரங்கம் ரகசியங்களையும் நாம் பேசலாம். நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இப்போது துஆ ஓதப்படும். துஆவுக்கு கையேந்தி உங்களுடைய ஹாஜத்துக்கள் தேவைகளை குத்துபுல் அக்தா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தினுடைய பரக்கத்தால் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தர வேண்டும், நோய்களை சுகப்படுத்த வேண்டும் என்பதை மனதிலே நியத்து வைத்து துஆவுக்கு ஆமீன் சொல்லி இங்கு வழங்கப்படக்கூடிய தபர்ருக் நாரிசாவை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.